நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிக்கூற மனதாய் இருந்தீர்கள். யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தொடர்ந்து ஜனங்களுக்கு அவர் தன்னை யார் என்று அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதில் பாருங்க, அவர் தெளிவாய் சொல்லுகிறார். 35ஆம் வசனத்தில் யோவானை குறித்து சொல்லுகிறார். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அவனுடைய வெளிச்சத்தில் நீங்களும் களிக்கூற மனதாக இருந்தீர்கள். அப்போ எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு அப்படின்னா, அதாவது நார்மலாக எரிகிற மெழுகு திரி உண்டு, வெளிச்சம் கொடுக்குற சிறு விளக்கு உண்டு. ஆனால் எரிந்து பிரகாசிக்கிற யோவான் விளக்காக இருக்கிறான் அப்படின்னு சொல்லலை. எரிந்து பிரகாசிக்கிற, பிரகாசமாக எரிகிற விளக்கு. அப்போ யார் பிரகாசமாக எரிகிற விளக்குக்கு ஆண்டவர் ஒப்பிடுறார் அப்படின்னா, உண்மையான ஒரு தீர்க்கதரிசி, உண்மையான தேவனுடைய பிள்ளை, சத்தியத்தை சத்தியமாக சொல்கிற, கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழுகிற இந்த தீர்க்கதரிசியை பார்த்து எரிந்து பிரகாசிக்கிற அக்கினி. அப்போது எரிந்து பிரகாசமாக எரிகிற அக்கினி இடத்துல இருந்து, விளக்கின் இடத்துல இருந்து, வெளிச்சத்தின் இடத்துல எல்லா ஜனங்களும் ஈர்க்கப்படுவாங்க ஒளியை தேடி. ஏன்னா இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் இருட்டு, எங்கே பார்த்தாலும் பாவம், எங்கே பார்த்தாலும் அதாவது பாவத்துக்கு அடுத்த காரியங்கள். அப்போது ஒளி, பிரகாசிக்கிற ஒளியிடத்திற்கு ஜனங்கள் வருவார்கள். இப்போ யோவான் பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், பற்றி எரிகிற அனலுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். நாம் எப்படி இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து நம்மளை குறித்து என்ன சாட்சி சொல்வார்? விளக்குன்னு சொல்வாரா, மெழுகுத்திரின்னு சொல்வாரா? அல்லது நம்ம பிரகாசிக்கிற விளக்கு, பிரகாசிக்கிற விளக்காக இருக்கும்போது நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக, அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு கிறிஸ்தவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தரணும். அது மாத்திரம் இல்லை, அடுத்த வசனம் பார்த்தோம் அப்படின்னா, யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேலான சாட்சி. யோவானே மனுஷங்க எல்லாவற்றிலும் பெரியவன் என்று இயேசுவே சொல்கிறாரு. ஆனால் அதை விட யோவான் கொடுக்குற சாட்சியை விட பெரிய சாட்சி யார்? பிதா கிட்ட இருந்து வர்றது. அப்போது பிதாவானவர் கற்பித்தது, என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும், எங்கே போகணும், என்ன பேசணும்னு எக்ஸாக்டாக பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் கற்பிக்கிறார். கற்பித்து அவர் கற்பிக்கிறத அப்படியே இவர் செய்கிறார். அதனால தான் இயேசு பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக வாழ்ந்தார். எந்த சூழ்நிலையிலும் பாவம் அவரை அணுகவில்லை அப்படின்னு சொல்லி பாருங்கள், நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவானவர் சாட்சி சொன்னார். ஏன்னா என்னை அனுப்பின பிதா என்னை குறித்து சொல்லுகிறார். மனுஷங்க சொல்கிறது அல்ல. நீங்கள் ஒரு காலம் நீங்கள் பிதாவை பார்த்ததும் இல்லை, பிதா கேட்டதும் இல்லை அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். ஏன்னா கிறிஸ்து மாத்திரம்தான் பிதாவை கண்டவர். பிதாவுடைய வலது பார்சத்தில் அவர் உட்கார்ந்திருக்கிறார். பிதாவுக்குரிய காரியங்களை இயேசு அறிந்திருக்கிறாரு. அறிந்து இயேசு எப்படி மனுஷனாக இந்த உலகத்தில் வந்தார். அப்போது அவர் கண்டதை பார்த்ததை தான் அவர் சொல்கிறார் இயேசுவானவர். அப்போது பாருங்கள், அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு சத்தத்தை கேட்டு என்ன பிதாவானுடைய ப்ராம்ப்ட்னஸ், அப்போ அவர் என்ன நம்மளை சொல்ல விரும்புகிறார், என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னு பிதாவுடைய வழி நடத்துதலோடு கூட தான் முற்றிலுமாக இயேசு வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். இயேசு தன்னுடைய சுயபத்தின் மேலே சாயல, இயேசு மற்றவர்களை
மற்றவர்களுடைய காரியங்களை பற்றி பேசலை, இயேசு கிறிஸ்து மற்றவருடைய வழிகளில் நடக்கலை. முழுக்க முழுக்க விசுவாசம் உள்ளவராய் கர்த்தருடைய வார்த்தையில் ஒரு உறுதியாய் நின்றிருந்தார். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறதுல உண்மையுள்ளவராக இருந்தார். தேவனுடைய வார்த்தை தெரியலை அப்படின்னா நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியாது. அப்போது நித்திய ஜீவன் என்பது எங்கே இருக்குது? வார்த்தையில் தான் இருக்குது. இயேசுவே நித்திய ஜீவன், இயேசு தான் அந்த வார்த்தையாக வந்தார், இன்றைக்கும் வார்த்தையாக இருக்கிறார். அப்போது நம்ம எந்த அளவுக்கு வார்த்தையில் நம்ம நாட்டம் உள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆவியில் வல்லமை உள்ளவர்களாய், ஆவியில் அபிஷேகம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். இயேசு கிட்ட வரும் பொழுது இயேசு என்ன செய்கிறாரு? இளைப்பாறுதல் தராரு. யாரெல்லாம் இயேசு கிட்ட வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவனா என்னது? நித்திய ஜீவன்ல எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. நாம வாழ போகிற ஒரு நிரந்தரமான வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கிற நித்திய ஜீவனுக்குள்ளாக நாம பிரவேசிக்க முடியும். ஜீவன் என்பது நம்முடைய வாழ்க்கையில அது ஜீவனாய், ஜீவனை குறித்து இன்னொரு நாள் நம்ம அதை விளக்கமாக, ஜீவன்னா என்ன, அந்த ஜீவனுடைய வாழ்க்கைக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத இன்னொரு நாள் நம்ம அதை தியானிப்போம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவன் உண்டு. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வாழும்போது ஆவியானவர் நமக்கு பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்கு உதவி செய்வார். கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்ம இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம காணப்படுவோம். அப்போ இந்த நாளிலும் நாம ஆராய்ச்சி செய்த இந்த வசனங்களின்படி கர்த்தர் நம்மை நடத்த, கீழ்ப்படிய கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படி அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் எரிந்து பிரகாசிக்க, மற்றவர்களுக்கு ஆண்டவரே வெளிச்சத்தை தர, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாய் இருக்க, அநேகருக்கு சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே நீரப்பா, ஆண்டவரே பிதாவின் சித்தத்தை ஆண்டவரை கேட்கறது மாத்திரமல்ல, தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலும். கர்த்தருடைய வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்பி அதுக்கு கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்யும். விசுவாசத்தில் பலப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே எல்லா துதியும் கனமும் மகிமையாவும் உமக்கு செலுத்தி இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.